வணக்கம். தமிழ் செய்தி அறிக்கைக்காக சிவசுப்பிரமணியம் சரவணபவன். முதலில் தலைப்புச் செய்திகள். இறுதிப்போரில் பொதுமக்கள் எவரும் கொல்லப்படவில்லை, இலங்கை அரசு மீண்டும் தெரிவிப்பு. ரணில் கரு விரைவில் நாடு திரும்புகின்றனர். போகாவத்த தோட்ட குடியிருப்பில் தீ விபத்து, 17 பேர் நிற்கதை. அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். இலங்கையில் இடம்பெற்ற இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது ராணுவத்தினரால் பொதுமக்கள் எவரும் கொல்லப்படவில்லை என பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். மனிதாபிமான நடவடிக்கையின் உண்மை பகுப்பாய்வு என்ற தலைப்பின் கீழ் இன்று கொழும்பு ஹில்டன் ஹோட்டலில் இடம்பெற்ற விசேட கருத்தரங்கு ஒன்றின் போதே பாதுகாப்பு செயலாளர் இவ்வாறு குறிப்பிட்டார். சேனல் 4 தொலைக்காட்சி இலங்கை தொடர்பில் வெளியிட்டுள்ள காணொலிக்கு பதிலளிக்கும் வகையில் பாதுகாப்பு செயலாளர் இன்று காணொலி ஒன்றையும் வெளியிட்டு வைத்தார். 57வது பொதுநலவாய நாடுகளின் பாராளுமன்ற மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரித்தானியா சென்றிருந்த எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க நாளை நாடு திரும்ப உள்ளார். கட்சியில் ஏற்பட்டுள்ள தலைமைத்துவ பிரச்சினை காரணமாக எதிர்க்கட்சித் தலைவர் நாளை நாடு திரும்ப உள்ளதாக அவரது ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. எதிர்வரும் 3ஆம் தேதி நாடு திரும்புவது என திட்டமிட்டே எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க பிரித்தானியாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். இதேவேளை திடீர் விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இந்தியா சென்றுள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் கரு ஜெயசூரியவும் விரைவில் நாடு திரும்ப உள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கட்சியின் தலைமைத்துவ பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுமாறு இணை பிரதி தலைவர் சஜித் பிரேமதாச விடுத்த கோரிக்கையை கரு ஜெயசூரிய அண்மையில் ஏற்றுக்கொண்டமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய தேசிய கட்சி 4 பக்கமும் நெருப்பால் சூழப்பட்டு விட்டதாக துறைமுகங்கள் மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் ரோஹித அபேகுணவர்தன குறிப்பிடுகின்றார். களுத்துறை பன்விலகின பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். ஐக்கிய தேசிய கட்சி தற்போது 4 பக்கமும் பற்றி எரியும் விளக்கு போன்றது. ஒரு பக்கம் ரணில், மற்றொரு பக்கம் சஜித், இன்னொரு பக்கம் கரு, அடுத்த பக்கம் மங்கள. அதனால் இன்று எதிர்க்கட்சி இந்த நாட்டில் இல்லை. இதேவேளை வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஐக்கிய தேசிய கட்சியை கரு ஜெயசூரிய மட்டுமல்ல, எவர் வந்தாலும் தூக்கி நிறுத்த முடியாது என சபரகமு மாகாண முதலமைச்சர் மஹிபால ஹேரத் தெரிவிக்கின்றார். நாட்டின் மீது அன்பு செலுத்தும் தலைவர்கள் ஐக்கிய தேசிய கட்சிக்குள் இல்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். புதிதாக கரு என்பவருக்கு தலைமை பொறுப்பை வழங்க தீர்மானித்துள்ளனர். முன்னர் இக்கட்சியில் பலமிக்க தலைவர்கள் இருந்தனர். டி.எஸ். சேரநாயக்க, ஜே.ஆர். ஜெயவர்தன, பிரேமதாச, அமைச்சர்களான காமினி திசாநாயக்க, லலித் அதுலத் முதலி போன்ற பலமிக்க தலைவர்கள் இருந்த கட்சி இன்று கீழே விழுந்துள்ளது. கரு அல்ல, வேறு யாருக்கும் ஐக்கிய தேசிய கட்சியை வீழ்ச்சியிலிருந்து மீட்க முடியாது. இந்த கட்சியில் நாட்டை நேசிக்கும் தலைவர்கள் இல்லை என்பதை முழு நாட்டு மக்களும் உணர்ந்துள்ளனர். உலக ஆதிவாசிகள் தினத்தையொட்டி 57 வேடுவ கிராமங்கள் இணைத்து நடத்தும் தேசிய ஆதிவாசிகள் தின நிகழ்வு நேற்று வாகரை, பனிச்சங்கேணி, சல்லித்தீவில் நடைபெற்றது. ஆதிவாசிகளின் தலைவர் ஊருகே வன்னியலாகே அத்தோ தலைமையில் நடைபெற்ற இத்தேசிய நிகழ்விற்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். தேசிய ஆதிவாசிகள் தின விழா கிழக்கு மாகாணத்தில் நடைபெறுகின்றமை இதுவே முதற் தடவையாகும். அத்துடன் கிழக்கில் நடைபெறும் ஆதிவாசிகள் தேசிய விழாவில் ஜனாதிபதி கலந்து கொண்டதுடன் ஆஸ்திரேலிய ஆதிவாசிகள் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி சிறப்பு அதிதியொருவரும் கலந்து கொண்டமை விசேட அம்சமாகும். இந்நிகழ்விற்காக சல்லித்தீவை சுற்றிலும் ஆதிவாசிகள் தொடர்பான பல்வேறு அம்சங்களை தெளிவுபடுத்தும் கண்காட்சி கூடங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. மகியங்கனையிலிருந்து பெருந்தொகையாக வருகை தந்திருந்த ஆதிவாசிகள் அவர்களது வேட்டையாடும் முறைகள், பாரம்பரிய தொழில்கள் தொடர்பான செயற்பாடுகளை காட்சிப்படுத்தினர். உங்கள் முன் உங்கள் மொழியில் பேசுவதில் எனக்கு மிகவும் சந்தோஷம். உலக ஆதிவாசிகள் தினம் உங்கள் பகுதியில் இடம்பெறுவது பற்றி நான் சந்தோஷம் கொள்கிறேன். ஐக்கிய நாடுகள் சுபையும் ஆதிவாசிகள் பற்றி கவனம் கொள்கிறது. இதுவரை மையாங்கர தபானையில் இந்த ஆதிவாசிகள் இனம் நடைபெற்றது. இதேவேளை ஆதிவாசிகளுக்கான நடமாடும் சேவையொன்றை மட்டக்களப்பு மாவட்ட செயலகமும் வாகரை பிரதேச செயலகமும் இணைந்து ஒழுங்கு செய்திருந்தன. ஆதிவாசிகளின் காணி, விவசாயம், வீதி புனரமைப்பு போன்ற விடயங்களுக்கு இதில் தீர்வு காணப்பட்டன. அவர்களின் தேசிய அடையாள அட்டையில் திருத்தங்களும் மேற்கொள்ளப்பட்டன.
அமைச்சரவை முடிவுகள் நடைமுறைப்படுத்தாவிடின் அது தொடர்பில் மக்கள் அறிந்திருக்க வேண்டும் என நல்லாட்சி மற்றும் உட்கட்டமைப்பு சிரேஷ்ட அமைச்சர் ரத்னஸ்ரீ விக்ரமநாயக்க தெரிவித்துள்ளார். ஹொரண ஸ்ரீ சுமனராமய விகாரையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். பரீட்சையில் சித்தியடைந்தவர்களுக்கு நியமனம் வழங்க வேண்டும். அமைச்சரவையில் இருக்கும் போது ஏன் இதனை செய்யவில்லை என சிலர் கேட்கலாம். 3 சந்தர்ப்பங்களில் இந்த யோசனை நிறைவேற்றப்பட்டது. ஆனால் அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அதனால்தான் நாம் மக்களுக்கு உண்மை கதையை சொல்கிறோம். எங்காவது இது பிரச்சனைக்கு உள்ளாக்கப்பட்டு நிறைவேற்றப்பட வேண்டும். அமைச்சரவை முடிவு செயற்படுத்தப்படாவிட்டால் பொதுமக்கள் தெளிவுபடுத்தப்பட வேண்டும். இதேவேளை பிரதமர் பதவி குறித்தும் சிரேஷ்ட அமைச்சர் ரத்னஸ்ரீ விக்ரமநாயக்க இங்கு கருத்து வெளியிட்டார். பௌத்த தர்மத்திற்கு ஏற்ப அனைத்துமே நிரந்தரமற்றது. எமது வாழ்க்கையும் பொறுப்பும் அப்படித்தான். நிரந்தரமானதென்று எதுவும் இல்லை. மலை இருந்தால் பள்ளமும் இருக்கும். முதலாளி கொள்ளையடித்தாலும் அவர் முதலாளிதான். பிரதமர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒன்றுதான். பிரதமராக இருந்தால் மக்கள் மத்தியில் எந்நாளும் பிரதமர்தான். ஹட்டன் போகாவத்த தோட்ட குடியிருப்பில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த தீ விபத்து இன்று காலை 10 மணி அளவில் இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். தீ விபத்து காரணமாக 4 தோட்ட குடியிருப்புகள் எரிந்து நாசமாகியுள்ளது. இவ்வீடுகளில் இருந்த 17 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்டவர்கள் தங்களது உறவினர்கள் வீட்டில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக நுவரெலிய மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலைய இணைப்பாளர் எரந்தக ஹேமவர்த்தன தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மஹிந்த சிந்தனையின் கீழ் பங்காளர்களுடனான பங்குபற்றலுடன் கூடிய மீன்பிடி இறங்குதுறை முன்னேற்ற மற்றும் முகாமைத்துவ திட்டத்தின் மூலம் மீன்பிடி சேவை நிலையம் ஒன்று செட்டிப்பாளையத்தில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. கடந்த 30 வருட கால யுத்த சூழ்நிலை மற்றும் சுனாமி அனர்த்தம் காரணமாக பாதிக்கப்பட்டிருந்த செட்டிப்பாளையம் மீனவர்களின் நலன் கருதி இந்த நிலையம் கட்டப்பட்டுள்ளது. சர்வதேச கனடிய அபிவிருத்தி முகவர் அமைப்பின் நிதியின் மூலம் நிர்மாணிக்கப்பட்டுள்ள இந்த கட்டிடத்தை நீரியல் வளத்துறை மீன்பிடி அமைச்சர் ராஜித சேனாரத்ன திறந்து வைத்தார். இதில் மேல்குடியேற்ற பிரதியமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன், கிழக்கு மாகாண முதலமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். மீன்பிடி இறங்குதுறையின் மூலம் களுவாஞ்சிக்குடி பிரதேசத்தின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள மீனவர்கள் தங்களது இயந்திர படகுகளை இப்பகுதியில் தரித்து வைக்கின்ற போதிலும் தங்களது பொருட்களை வைப்பதற்கு தேவையான கட்டிடம் இல்லாமையால் பல்வேறு கஷ்டங்களை எதிர்நோக்கி வந்தனர். அந்த தகவலோடு நமது செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. வணக்கம். This is Ada Derana, Sri Lanka's prime time news bulletin.